எப்பா ஒரு வழியாக நமக்கு கல்யாணம் உறுதியாயிடுச்சு. நம்ம கல்யாணம் போகிற விஷயத்த நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் முதல்ல ஃபோன் பண்ணி சொல்லணும். முதல்ல நம்ம கூட படித்த வாணி கூப்பிட்டு சொல்லுவோம், ரொம்ப சந்தோஷப்படுவாள். நான் ஃபோன் நம்பரே இப்போ தான் வாங்கினேன். குரல் கேட்டோன்னே ஷாக் ஆக போகிறா. ஹலோ ஹலோ, வாணி இருக்காங்களா? நீங்க யாரு? நான் கூட படித்த ஃப்ரெண்டு. அம்மாச்சி, உங்களுக்கு போன். யாரோ உங்க கூட படிச்சவங்களா? அம்மாச்சியா? ரொம்ப லேட்டோ? இருக்கிற கொஞ்சம் கடனை முடிக்கிறோம், 2 வருஷத்துல ஊர்ல போய் செட்டில் ஆகிறோம். எப்படியா 2 வருஷத்துல கடனை அடைச்சு விட்டு ஊர்ல போய் செட்டில் ஆகிறோம்டா. இருக்கிற கொஞ்சம் கடனை அடைப்போம், 2 வருஷத்துல ஊர்ல போய் செட்டில் ஆயிரும். இருக்கிற கொஞ்சம் கடனை அடைப்போம், 2 வருஷத்துல போய் ஊர்ல செட்டில் ஆயிருப்போம். அம்மா 2 பாத்திரம் தாம்மா கழுவ சொன்னேன். அதுக்கு என்னமோ கோச்சுக்கிட்டு சண்டை கட்டிக்கிட்டு நான் போய் டைவர்ஸ் வாங்குறேன்னு வக்கீல பார்க்க போயிருக்கா. அப்படிமா இருமா, பெல் அடிக்குது, ஆள் வந்தாச்சுன்னு நினைக்கிறேன், பார்த்து கூப்பிடுறேன். என்னாச்சு? வக்கீல் துணி துவச்சிட்டு பாத்திரம் கழுவிட்டு வர 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணு சொன்னார். நான் வந்துட்டேன். வாங்கம்மா, என்ன வேணுங்க? ஆரஞ்சு எத்தனை ரூபாப்பா? ஆரஞ்சு வந்து கிலோ 100 ரூபா வருமா? என்னப்பா 80 ரூபாய்க்கு கொடுக்க மாட்டியா? 80 ரூபாய்க்குலாம் வராதுமா, கட்டுப்படி ஆகாதுமா. தாயி ஏதாவது தருமா மண்ணு தாயி? இருப்பா, சில்லறை இருக்கான்னு பார்த்து தர்றேன். இங்க பாருப்பா, 80 ரூபாய்னா கொடு, இல்லைன்னா நான் வேற கடையில போய் வாங்கிக்கிறேன். 80 ரூபாய்க்கே தர்றேன். சரி கொடு. இந்தாங்க. அம்மா தர்ம தாயி, சாப்பிட்டு 2 நாள் ஆச்சு தாயி, ஏதாவது தர்மம் பண்ணுமா? அச்சோ, நீ சாப்பிடவே இல்லையா? போய் ஏதாவது வாங்கி சாப்பிட்டுக்கோ. என்ன பாக்குற? உன்கிட்ட பண்ணது வியாபார கணக்கு, அவன்கிட்ட பண்ணது புண்ணிய கணக்கு. அவன் மூஞ்சில எவ்வளவு சந்தோஷம் இருந்துச்சு பாத்தியா? இருக்காதா பின்ன? இந்த கடையே அவங்ககிட்ட வட்டிக்கு வாங்கி தான் நடத்திட்டு இருக்கிறேன். வட்டி வாங்க வந்தவங்க 20 ரூபாய் எக்ஸ்ட்ரா கிடைச்சா சந்தோஷப்படாம என்னமா பண்ணுவேன்? என்னங்க என்னாச்சு? ஒண்ணும் இல்ல சார், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இல்ல பரவாயில்ல, என்னன்னு சொல்லுங்க. என்னாச்சு? இல்ல ஒண்ணும் இல்ல, நான் பாத்துக்கிறேன், போங்க. பரவாயில்ல சொல்லுங்க. இல்ல பெட்ரோல் தீந்துருச்சு, வண்டி நின்றுச்சு. அதான். ஒரு நிமிஷம் பாருங்க. இந்தாங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். பரவாயில்ல. சார் எவ்வளவு சார்? காசெல்லாம் வேண்டாம், நீங்களும் இந்த மாதிரி ஒரு சின்ன கேன்ல ஒரு 15 ரூபா பிடிக்கும் பெட்ரோல் வாங்கி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி யாராவது பெட்ரோல் எல்லாம் தள்ளிட்டு போனாங்கன்னா கண்டிப்பா கொடுத்து உதவுங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார், இதை நான் என்னைக்குமே மறக்கவே மாட்டேன். ரொம்ப தேங்க்ஸ். ஓகேம்மா, பாய். அடடா, மலையில பெட்ரோல் எல்லாம் தள்ளிட்டு போறாங்களே. சரி, இருக்கிற கேன் எடுத்து கொடுத்துருவோம். என்னாச்சுப்பா? கௌசி, என்ன குடிச்சிருக்கியா? இல்ல இல்லையே, என்ன பார்த்தா அப்படியே தெரியுது. குடிச்சிட்டு வீட்டுக்கு வராதுன்னு சொன்னா கேக்குறியா? எங்கேயாவது போய் தொலைன்னு சொன்னா கேக்குறியா? என்ன குடிச்சா பொண்டாட்டி திட்டுவான்னு தெரிஞ்சு ஏன் குடிக்கிறோம்? ஏன் குடிக்கிற? சொந்த பந்தம்லாம் காரி துப்புன்னு தெரிஞ்சு ஏன் குடிக்கிறோம்? ஏன் குடிக்கிற? மஞ்சள் காமால அந்த ஒண்ணு கடிச்ச மாதிரி கலர் இருந்தாலும் ஏன் குடிக்கிறோம்? ஏன் குடிக்கிற? பண்ணி செத்து 10 நாள் ஆன மாதிரி வாட வந்தால் மூக்க புடிச்சிட்டு ஏன் குடிக்கிறோம்? ஏன் குடிக்கிற? குடிச்சு கூட சொன்னாமலே கெட்டு போன்னு தெரிஞ்சு ஏன் குடிக்கிறோம்? ஏன் குடிக்கிற? போலீஸ் பிடிக்கும்னு தெரிஞ்சு ஏன் குடிக்கிறோம்? ஏன் குடிக்கிற? வண்டியை போய் விழுந்து கைகால உடைன்னு தெரிஞ்சு ஏன் குடிக்கிறோம்? ஏன்டா குடிக்கிற? குடிச்சு குடிச்சு கண்ட இடத்துல கிடக்குறோம், அப்படியே ஏன் குடிக்கிறோம்? ஏன் குடிக்கிற? காசு வாங்குற சம்பளத்தை பத்தாம கடன் வாங்கி ஏன் குடிக்கிறோம்? ஏன்டா குடிக்கிற? இதுக்கெல்லாம் என் பங்காளிய கமெண்ட்ல சொல்லுவாங்க. போடுங்க பங்காளியில கமெண்ட்ட, பதில் சொல்லுவோம். கௌசிமா, இன்னும் ரொம்ப நாளா ஆளை பார்க்க முடியல. உங்க வீட்டுக்காரர் எங்கப்பா? ரொம்ப பிஸியா இருக்காரா? ஆமாங்க, ஒரு ஆன்லைன் பிசினஸ் புதுசா ஆரம்பிச்சிருக்காதா, ரொம்ப பிஸி. சூப்பர் டி, வாழ்த்துக்கள்ப்பா. ஆன்லைன் பிசினஸ் தான். என்ன பிசினஸ்? தேங்க்ஸ் டி. வீட்டை விட்டு வெளியே போகாம வீட்டுல இருந்து எப்படி ஈஸியா சம்பாதிக்கலாம்னு ஆன்லைன் கிளாஸ் எடுத்துட்டு இருக்காரு. 500 பேர் ஜாயின் பண்ணிருக்காங்க. 2 செஷன்ல கிளாஸ் நடந்துட்டு இருக்குது. அதனாலதான் பயங்கர பிஸி, வெளியிலேயே வர முடியல அவனால. இப்ப கூட கிளாஸ் நடந்துட்டு இருக்கு. வாங்க, உன்னை கூட்டு போய் காட்டுறேன், வா.
ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து கஸ்டமர்கிட்ட பேசும்போது அவங்களுக்கு நம்பிக்கை தர விதமா பேசணும். ஏன்னா அந்த பிசினஸுக்கு ஆணி வேறே அவங்க தான். அவங்க இல்லாட்டி நம்மளால பிசினஸ் பண்ண முடியாது. அவங்ககிட்ட நம்ம பேசும்போது அவங்களுக்கு நம்பிக்கை தர விதமா பேசணும். எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, கால் சென்டர்ல இருந்து நான் கால் பண்றோம் சார். பேங்க் மேனேஜர் மணிக்குமார் பாக்குறேன் சார். ஏடிஎம் கார்டு வச்சிருக்காங்களா சார்? பேங்க் ஏடிஎம் கார்டு சார். எந்த பேங்க் இருக்கு உங்களுக்கு ஏடிஎம் கார்டு அப்படின்னு ஆரம்பிக்கணும். என்னப்பா பால் வியாபாரம் ஆரம்பிச்சப்ப நடந்து வந்தீங்க, அடுத்து சைக்கிள்ல வந்தீங்க, இப்போ வண்டியில வரீங்க, கார் வேற ஏதோ புக் பண்ணிருக்கிறதா சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆரம்பிச்ச கொஞ்ச நாள்லயே பணக்காரன் ஆயிட்டீங்க. என்னப்பா தொழில் ரகசியம்? ஒன்னும் ரகசியம்லாம் இல்லம்மா. 4 விஷயம். என்னது? மாட்டுக்கு நல்ல பச்சை தீவனமா போடணும். மாட்டு தீவனம் அரைச்சு ஊத்தணும். 2வது காலையில அதிகாலையில 5 மணிக்கெல்லாம் பாலை கறந்துடணும். 3வது கறந்த பால்ல கொஞ்சம் ஒரு நாளுக்கு ஒரு பங்கு தண்ணி ஊத்திக்கணும். 4வது ஒரு விஷயம் இருக்குது. பால் கறக்கும் போது மாட்டுக்காரங்க கண்ணில் படாம தப்பிச்சு ஓடியாங்க. அவ்வளவுதான். பாவி பட்டுமா? என்னங்க ரொம்ப டயர்டா தெரியுறீங்க? என்ன தெரியல பாரு, என்னால ஹெவி வேலை, டயர்டா இருக்குது. அப்புறம் என்ன லீவ் போட்டு வீட்டில் இருந்துக்கலாம்ல? இல்லப்பா, வேலை நிறைய கிடக்கு ஆஃபீஸில். நீங்கள் ஒன்றும் போக வேணாம், பேசாமல் லீவ் போட்டு ரெஸ்ட் எடுங்க. அப்படிங்கிறியா? ஆமாம், சரி ரெஸ்ட் எடுத்துக்கிறேன், லீவ் போட்டு. சரி, இந்த துணி வாஷிங் மிஷினில் இருக்கு, அது கொண்டு போய் காய போட்டுட்டு அப்படியே ரேஷன் கடைக்கு போயிட்டு வரும்போது அப்படியே மார்க்கெட் போயிட்டு வந்துடுறீங்களா? போற உயிர் ஆபீஸ்லயே போயிட்டு போகுது. நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டதே. இன்னும் பயிற்சி வேண்டுமோ? யாரு கிட்ட? ஆபீஸ் போனா கூட 1 மணி நேரம் தான் வேலை, 5 மணி நேரம் வேலை சொல்றா. பொருளுக்கு அலைந்திடும் பொருளற்ற வாழ்க்கையும் துரத்துதே. அம்மா தாயி, அன்னலட்சுமி, சாப்பிட்டு 2 நாள் ஆச்சு தாயி. ஏதாவது பழைய சோறு இருந்தா போடுமா? இருப்பா, தான் கொண்டு வரேன், சாப்பாடு இருக்கு. எங்க பிரியாணி கொஞ்சம் மிச்சம் இருக்குல்ல, அதை கொண்டு வந்து கொடுத்துட்றேங்க, இருங்க. ஐயா, இதை வச்சு நான் என்னையா பண்றது? என் கஷ்டம் என்னோட போட்டும், நீ போய் நல்ல சாப்பாடு சாப்பிட்டுக்க. போயிரு வர்றக்குள்ள நீ போயிரு. அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே. பாம்பு துரத்துனா நேரா ஓடணும்னு சொல்லி கொடுத்துருக்கீங்க. புலி துரத்துனா மரத்துல ஏறிக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்கீங்க. கரடி துரத்துனா பிணம் மாதிரி படுத்திருந்தா கரடி போயிடணும்னு சொல்லி கொடுத்துருக்கீங்க. ஆனா அந்த பொண்டாட்டி துரத்துனா மட்டும் எப்படி ஓடணும்னு நீங்க என்ன சொல்லி கொடுக்கலையே. ஐயோ, வந்துட்டா. கௌசி, இந்த நாட்டு சக்கரையும் காஃபி தூள் கொண்டு வந்துட்டேன். என்ன ஒண்ணு வந்துட்டீங்களா? அது கொண்டு வந்து அப்படியே ஜீனி டப்பா மேல வைங்க. என்னப்பா, பருப்பு 2 டப்பால் இருக்கு, 2 விதமா இருக்குது. அதுவா, இது நல்ல பருப்பு, எங்க சொந்தக்காரங்க வந்தா குழம்பு வைக்க. இது சுசைட் பருப்பு, சொந்தக்காரங்க வந்தா குழம்பு வைக்க.